அனைவருக்கும் வணக்கம். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களை மேலும் ஆதரிக்கிறீங்க. அதுக்காக மேலும் ஒரு நன்றி. மேலும் அரிய வகையான ரகசியங்கள், அதாவது நம்ம தெரியாத விஷயங்கள தெரியும்படியா இதில் சொல்லிட்டு இருக்குன்னு நிறைய விஷயங்களை சொல்ல போறோம். அந்த விஷயத்துல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பிரபஞ்சத்தை நட்சத்திர மண்டலங்கள்னு ஒரு பெரிய மண்டலம் இருக்குது. அந்த நட்சத்திர மண்டலங்கள் தான் 28 வகையா பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த 28 வகையான நட்சத்திர மண்டலங்களும் பூமியை எப்படி ஆண்டுகிட்டு இருக்கு, இந்த ஆளுகை எப்படி இருக்கு அப்படிங்கிறத இதுவரைக்கும் யாரும் சொல்லி நான் கேள்விப்படல. ஆனா என்னுடைய ஆராய்ச்சியில ராசி மண்டலங்கள் எப்படி இருக்கு, அந்த ராசி மண்டலங்களுக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்கள் எப்படி இருக்கு, நட்சத்திர மண்டலங்கள் எப்படி இருக்கு, அந்த நட்சத்திர மண்டலங்கள் எப்படி பூமியை ஆளுது, ஒவ்வொரு நட்சத்திரங்களும் எந்த எந்த துறையை ஆளுது, எந்த எந்த துறையில எவ்வளவு எவ்வளவு ஆண்டுகள் ஆளுது அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டா, இந்த பிரபஞ்சத்துல அடுத்தது இதுதான் வரப்போகுது, அடுத்த ஆட்சி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அதாவது எல்லாவரும் எல்லாவற்றையும் தெரிகிறதற்குத்தான் இந்த சேனல். இத மறைத்து வைக்கிறதுக்கு ஒன்றுமில்லை. இந்த சேனல் மூலமா நீங்க எல்லாவற்றையும் தெரிந்துகிட்டா நீங்களே எல்லாவற்றுக்கும் மாஸ்டர் ஆயிருவீங்க. எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்தவர்களாகி விடுவீங்க. உங்களுக்கு சொல்லித் தர்றதுக்கு நீ ஒரு ஆள் தேவை இருக்காது. அப்படி நீங்க எல்லாவற்றையும் அப்பட்டமா வெட்ட வெளிச்சமா ஒரு முழு மனிதனாக மாறுவதற்குத்தான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது அஸ்ட்ராலஜி அப்படின்னா வேதத்திலிருந்து புறம்பாக்கப்பட்டு அதன் மேல நம்பிக்கை இல்லாம அதை நம்பாதீர்கள் அப்படி சொல்லி அப்படி வருகிற குரூப்புகள் தான் நம்ம உலகத்துல இருக்குது. அப்படி பார்த்தா இந்த உலகத்திலேயே உயர் நிலையில இருக்கிறவங்க ஞானிகளும் சித்தர்களும் தான். அதாவது ஞானிகள் ரிஷிகள் இவங்கள அளவுக்கு இந்த உலகத்துல யாருமே பக்தியிலையும் சிறந்தவங்க கிடையாது, உயர்ந்தவங்களும் கிடையாது, மறைபொருளை தெரிஞ்சவங்களும் கிடையாது. அவங்களால உருவாக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு அதை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் இவங்க இத பாடமா மாற்றிக்கிட்டாங்க. அவங்களால நமக்கு கிடைச்சதுதான் இது. ஆனா இது விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கப்பட முடியாத ஒண்ணு. அதே வேளையில அத ஒரு குறி சொல்றது போலயோ அல்லது இப்படி ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்மானம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது போலதான் நம்ம இதை எடுக்க முடியுமே தவிர, இது 100க்கு 100 அறிவியல் அப்படின்னு இதை எடுக்க முடியாது. அதாவது இது அறிவியலுக்கு உள்படாத ஒண்ணு. அதனாலதான் இதுவரைக்கும் இத அறிவியல் உள்வாங்கல. அதாவது அஸ்ட்ரானமின்னு ஒண்ணு இருக்கு, அஸ்ட்ராலஜின்னு ஒண்ணு இருக்கு. அஸ்ட்ரானமிங்கிறது பலன் சொல்லாம இருந்தா, இந்த நட்சத்திரம் இங்க வருது, இந்த ராசி இங்க வருது, இந்த கிரகம் இங்க வருது அப்படிங்கிறது அஸ்ட்ரானமி. அது அப்படியே சொன்னா நமக்கு அது அஸ்ட்ரானமியா இருக்கும். ஆனா அதுக்கு பலன் சொன்னா அது அஸ்ட்ராலஜியா மாறிடும். இதான் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, 28 நட்சத்திரங்கள் இந்த பிரபஞ்சத்தை ஆளுகிறது. அதுல அஸ்வினி நட்சத்திரம் முதலாவது இருக்கிற அஸ்வினி நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்துல தலைநகரங்கள் எல்லாவற்றையும் ஆட்சி பண்ணுகிறது. தலைநகரங்கள் எல்லாவற்றையும் ஆட்சி பண்ணுகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரம். அதுக்கப்புறம் கல்விகள், எல்லா மனிதருக்கும் கல்வியை கொண்டு சென்று அவர்கள் கல்வி அறிவு அடைய செய்வது இந்த அஸ்வினி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் கீழே தான் இந்த கல்வி சாலைகள், கல்விகள், தலைநகரங்கள் எல்லாவற்றையும் ஆளுகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரம். அதற்கு பிறகு தேவ வைத்தியர்கள் மனிதனுக்கு தேவையான வைத்தியங்களையும் அவனுக்கு தேவையான உணவு வகைகளையும், எந்த உணவை உட்கொள்ளலாம் எந்த உணவை உட்கொள்ளக்கூடாது, எது உணவு எது உணவில்லை, எது மயக்கம் எது மருந்து எது மரணம் தருவது, இப்படிப்பட்ட துறைகள் அனைத்தையும் இந்த அஸ்வினி நட்சத்திரமே ஆளுகிறது. இந்த நட்சத்திரத்தின் ஆட்சியின் கீழ் தான் பிரபஞ்சம் முழுவதும் இது ஆளப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தின் கீழ் இந்த துறையில தான் இது ஆளுகிறது. இரண்டாவது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்தில் அடுப்பு. அதாவது அடுத்தது பரணி நட்சத்திரம். பரணி இந்த உலகத்தில் அடுப்பு என்று சொல்வார்கள். அடுப்பு, உலைகள், அதாவது அக்கினியினால் வேக வைத்து எடுக்கப்படுகிற, உருக்கி எடுக்கப்படுகிற அடுப்பினால். அடுப்பு இல்லை என்றால் இன்றைக்கு ஒரு வீடே வாழ முடியாது,
அடுப்புனாலதான் சமைக்கப்படுகிறது. அடுப்பு வைத்து என்னவெல்லாம், அதாவது உருக்குகிறது, தங்கம் தயாரிக்கிறது, ஆபரணங்கள் செய்கிறது, எல்லாவற்றையும் இந்த அடுப்பு மூலமாகத்தான் இதை செய்வார்கள். இந்த அடுப்புத்துறைங்கிற தொழிற்சாலைகள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கிற சூளைகள், இதெல்லாம் இந்த துறைக்கு கீழே தான் வரும். பக்குவப்படுத்துதல், அக்னியினால் பக்குவப்படுத்தப்படுகிற அனைத்தையும் ஆட்சி செய்கிறது இந்த பரணி நட்சத்திரம். பரணி தரணி ஆளும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த அந்த பரணி வேற என்னன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 3-4 துறைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். பூமியிலிருந்து ஒரு துறை, வானத்திலிருந்து ஒரு துறை, அப்படி இருக்கும். இதுல பரணி நட்சத்திரம் பக்குவப்படுத்துதல், அக்னியினால் பக்குவப்படுத்தப்படுகிற துறையை ஆட்சி செய்கிறது. அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஆயுதங்களை ஆட்சி செய்கிறது. பூமியில் இருக்கிற அனைத்து ஆயுதங்கள், குண்டூசி முதல் வானத்தில் பறக்கிற ஏவுகணை, சேட்டலைட்டு, எந்த எந்த ஆயுதங்கள் எல்லாம் இருக்கிறதோ, இயந்திரங்கள், ஆயுதங்கள், இவை எல்லாவற்றையும், ஆயுதம் என்று சொன்னாலே எல்லாம், செல்போனும் ஒரு ஆயுதம் தான், எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிறது இந்த கார்த்திகை நட்சத்திரம். ஆயுதங்களை எல்லாம் ஆட்சி செய்யும். அது எல்லா வீடுகள்லயும் இருக்கும். அடுப்பும் எல்லா வீடுகள்லயும் இருக்கும். கல்வியும் எல்லா வீடுகள்லயும் இருக்கும். ஆனால் எல்லா துறைகளையும் இந்த எல்லா துறைகளிலும் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு நட்சத்திரம் ஆளுகிறது. அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரம் அலங்காரங்களை ஆளுகிறது. அதாவது கண்ணாடி, வீடின் தோற்றங்கள், பெண்ணின் முகங்கள், ஆண்களின் முகங்கள், இந்த சிகை அலங்காரங்கள், ஆடைகள், இப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லப்படுகிறதுல ஆடைகள், ஒரு கட்டிடத்திற்கு முகப்பு அழகுகள், தோரணங்கள், லைட்டு, கட்டிடங்கள், பெரிய கலைகள், இப்படிப்பட்ட அலங்காரங்கள் எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிறது ரோஹிணி நட்சத்திரம். அடுத்தது மிருகசிரீஷ நட்சத்திரம். இந்த மிருகசிரீஷ நட்சத்திரத்துக்கு ஒரு தனி உண்டு. மிருகசிரீஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ அப்படின்னு பைபிள்ல யோபுவை பார்த்து கடவுள் ஒரு கேள்வி கேட்பார். மிருகசிரீஷத்தின் கட்டுகளை அவிழ்க்க முடியுமா அப்படின்னு. அப்படி மிருகசிரீஷத்துல என்ன கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த மிருகசிரீஷ நட்சத்திரத்துலதான் ஒரு ஆணும் பெண்ணும் காதல் செய்கிற ஒரு சித்தாந்தம். இந்த காதலிகளை ஒரு ஆண் பெண் இணைய வைக்கிற வேலையை இதுதான் செய்கிறது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஈர்க்க வேண்டுமானால், ஒரு பெண் ஒரு ஆணை ஈர்க்க வேண்டுமானால், அந்த ஈர்ப்பை செய்து வைக்கிற நட்சத்திரம் இந்த மிருகசிரீஷ நட்சத்திரம். இதை அவிழ்க்க முடியுமா? ஒரு ஆண் பெண்ணை காதல் செய்யவில்லை என்றால், மாறி மாறி காதல் செய்யவில்லை என்றால் அவர்கள் குடும்பமாக வாழ முடியாது. ஒரு பெண்ணுக்கு ஆண் மேல் அன்போ, ஆணுக்கு பெண் மேல் அன்பு இல்லை என்றால் அவர்கள் சேர்ந்து வாழ முடியாது. இதை பிரிச்சு வைக்க முடியுமா பிரபஞ்சத்துல யாராவது? ஒரு இதுல சொல்லுவாங்க, காதல் மட்டும் இல்லைன்னா பூமி இங்கு சுத்தாது. காதல் அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கிறதுனாலதான் இந்த பிரபஞ்சமே இதனால் சுற்றப்படுகிறது. இந்த ஆட்சியை செய்கிற நட்சத்திரம் மிருகசிரீஷம். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் தான் இந்த உலகத்துல இந்த கம்ப்யூட்டர், இந்த செல்போன், அப்படிப்பட்டதெல்லாம், இந்த கம்ப்யூட்டர், செல்போன், எலக்ட்ரானிக்ஸ், கரண்ட், மின்சாரம், இடைவிடாமல் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா துறைகளையும், அதாவது இந்த துறை ஒரு மனிதன் 100க்கு 100 செயல்பட வைக்கிறது. ஒரு மனிதனை 100% செயல்பட வைக்கிறது. எந்த மறைவு ஒளிவு பூச்சமின்றி செயல்பட வைக்கிற துறை. அந்த துறையை ஆட்சி செய்கிறது இந்த திருவாதிரை நட்சத்திரம். இதெல்லாம் இது சிவனோட நட்சத்திரம். ஒருவருக்கு அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுக்கும் போது அவர் 100க்கு 100 ஒருதல் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் முதலாவது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை தான் அவர்களுக்கு வானத்தில் இதோ பார் என்று காட்டி கொடுப்பார்கள். இப்பொழுது பூமியை ஆண்டு கொண்டிருக்கிற நட்சத்திரம் திருவாதிரை. இந்த திருவாதிரை நட்சத்திரம் தான் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறது. இது இந்த கணக்கை நான் பிறகு ஒரு இதுல சொல்றேன். ஆனால் இதை தெரிந்து கொள்ளுங்க. இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரம். இன்னும் 40 வருடம் இந்த ஆட்சி இருக்கும். இந்த ஆட்சி முடிந்த பிறகு புனர்பூசம் ஆட்சிக்கு வரும். புனர்பூசம் ஆட்சிக்கு வரும்போது, புனர்பூசம் எந்த துறை ஆள்கிறது என்று பார்த்தால் அடையாளத்துறை, அதாவது தாலுகா ஆபீஸ்னு சொல்லுவோம். வருமான வரி தாலுகா. உங்களுக்கு ரேஷன் கார்டு, அடையாள அட்டை, ஆதார் அட்டை, சிப்பு,
இங்க சொல்கிறது. என்ன என்ன அடையாளங்கள் உங்களுக்கு உண்டோ உங்களை அடையாளப்படுத்துகிறது அனைத்துமே இந்த நட்சத்திரம் தான். இப்பொழுது கிறிஸ்தவர்கள் ஒண்ணு சொல்லுவாங்க, அடுத்தது எல்லாரும் ஒரு அடையாளம் இல்லாமல் விற்கவும் வாங்கவும் கூடாதபடிக்கு செய்தது, அதனால இப்பவும் எல்லாரும் எச்சரிக்கையா இருங்கள், உங்களுக்கு ஒரு கையிலோ நெற்றியிலோ ஒரு முத்திரையை போட சொல்லுவான், அது 666 என்று சொல்லுவார்கள். அது 6 என்பது என்னவென்று இந்த கட்டத்தில் இருக்க சொல்றேன். ஆனால் இந்த அடையாளத்துறை தாலுகா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த துறையை ஆட்சி செய்கிறது புனர்பூசம் நட்சத்திரம். அடுத்தது பூசம் நட்சத்திரம். இந்த பூசம் நட்சத்திரம் எதை ஆளுகிறது என்றால் ரெஜிஸ்டர் துறை. இது இன்னாருடையது, இது இன்னாருடையது, இதை இவர் கண்டுபிடித்தது, இது இவருடைய காப்பிரைட், இது இவருடைய இடம், இது இவருடைய வீடு, என்ன 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 உங்களுக்கு இருக்கிறதோ அது இவருடையது என்பதை உறுதிப்படுத்தி தருவது இந்த பூசம் நட்சத்திரம். இந்த பூசம் நட்சத்திரத்துக்கு கீழே தான் இது இருக்கிறது. அது போக வெறும் காலி இடங்களையும் இந்த நட்சத்திரம் ஆட்சி செய்கிறது. இதற்கு பிறகு அடுத்தது ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரம் இந்த உலகத்துல குப்பை துறையை ஆட்சி செய்கிறது. குப்பைத்துறை, அதாவது ஒரு விஷயம் நடைமுறைக்கு வந்து அது வழக்கு ஒளிந்து போகும்போது அதை எடுத்து ஒதுக்கி போடுகிறது. குப்பை பேப்பர்கள், குப்பை தொட்டிகள், வழக்கு ஒளிந்த எல்லா விஷயங்களையும் ஒழித்து ஒழித்து புதிதை உருவாக்க பழையவைகளை ஒழித்து, குப்பைகளை ஒழித்து, ஆக்கர்களை ஒழித்து, இவைகளை ஒழித்து அந்த இடங்களை சுத்தப்படுத்தி எவைகள் வேண்டுமோ எவைகள் வேண்டாமோ, வேண்டும் என்பவைகளை வைத்துக்கொண்டு வேண்டாம் என்பவைகளை ஒழிக்கிற துறையை இந்த ஆயில்யம் நட்சத்திரம் ஆட்சி செய்கிறது. இதற்கு கீழ் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு கீழும் இன்னும் அதிகமாக இருக்கிறது. நான் அதில் 1, 2 உதாரணங்களை மட்டும்தான் இப்பொழுது சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதற்கு கீழ் இன்னும் துறைகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது அடுத்த மண்டலத்தை அடுத்த எபிசோட் சொல்லுகிறேன்.